மறுபடியும் ஏன் பண்ண தப்பையே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பண்றாருன்னு தெரியல. யார் இது மாரிலாம் எழுதி குடுத்து அவர படிக்க சொல்றாங்கன்னு தெரியல. ஏங்க இது மாரிலாம் 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட ஓகே. இப்பவுமா இது மாரிலாம் செய்வீங்க? இது மாரிலாம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? இங்க ஒரு நியூஸ் கார்ட் போடுறேன். தயவு செய்து அத கொஞ்சம் பாருங்களேன். தமிழர்கள் எப்படி அறிந்து கொள்கிறார்களோ அப்படி. ஹிந்தி எழுத்துக்களை அழித்தால் வட மாநில பயணிகள் எப்படி ஊர் பெயர்களை அறிந்து கொள்வார்கள் என்று அறிவுபூர்வமான வினாவை எழுப்பி தங்கள் இந்தி விசுவாசத்தை காட்டுகிறார்கள் இங்குள்ள பாஜகவினர். தமிழர்கள் வடமாநிலங்களுக்கு செல்லும் போது எப்படி அறிந்து கொள்கிறார்களோ அப்படியே அறிந்து கொள்ளட்டும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரீசெண்டா இது மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியான மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு சொத்துக்களை சேதப்படுத்துறது ஒரு கிரிமினல் குற்றம். அது மாதிரிலாம் செஞ்சவங்களுக்கு தமிழகத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சப்போர்ட் வேற பண்றாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல ஹிந்தில இருக்கக்கூடிய எழுத்துக்களை பெயிண்ட் வச்சு கருப்பு பெயிண்ட் வச்சு அடிச்சாங்க இல்லையா, அதுக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், தமிழகத்துல ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு தமிழக அரசாங்கத்துடைய அலுவலகத்துக்கு போயிட்டு அங்க முதலமைச்சர் ஸ்டாலினுடைய புகைப்படம் இருக்கும் இல்லையா, அந்த புகைப்படத்தை எடுத்து வெளியே போட்டு இவர் தான் தமிழகத்துடைய முதலமைச்சர்னு யாருக்கும் தெரியாதா, ஏன் அவருடைய புகைப்படத்தை இங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி யாராச்சும் கேட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? அரசு ஊழியர்களை வேலை பார்க்க விடாம இவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க, தமிழகத்தினுடைய முதலமைச்சரை இவங்க அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லி கைது பண்ணுவாங்க. அந்த நடவடிக்கைகளுக்கு முட்டு கொடுக்கிற மாதிரி சோசியல் மீடியால தெரிகிற இந்த தற்கொலை ஊபிஸ்கள் லா பாயிண்ட் எல்லாம் சொல்லி முரட்டத்தனமா முட்டு வேற கொடுப்பாங்க. கரெக்ட் தானே? இப்படிதானே அவங்க பண்ணுவாங்க. இப்ப அதே மாதிரி மத்திய அரசு அதிகாரிகள் எவெல்லாம் கருப்பு பெயிண்ட் வச்சு இந்த இந்தி எழுத்துக்களை அழிச்சானுங்களோ அவனுங்களை தூக்கி உள்ள போட்டு மிதிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஊபிஸ்கள் என்ன சொல்லுவானுங்க? பாத்தீங்களா மக்களே, பாஜகவுடைய பாசிச போக்க எப்படி மனிதாபிமானமே இல்லாம நடந்துக்கிறாங்க பாருங்க, பாசிச பாஜக ஒழிகன்லாம் சொல்லி ஓனழுது ஒப்பாரி வைப்பானுங்க. இத மாதிரிலாம் டிஃபேசிங் பண்றது குற்றம்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதுங்களா? அது எப்படிங்க இத மாதிரியான ஒரு குற்ற செயலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சப்போர்ட் பண்றாரு, ஆதரவு தெரிவிக்கிறாரு? இவங்களுடைய இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, இவங்க பண்ணா சரி அவங்க பண்ணா தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, இத மாதிரியான டபுள் ஸ்டாண்டர்ட் தான் எல்லா விவகாரத்திலுமே இருக்கு. முக்கியமா இந்த கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இது மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது இவங்க டபுள் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் எடுக்கிறாங்க. இவங்க எவ்வளவு மோசமான தரங்கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தி மத்திய அமைச்சர்களை குறித்து எவ்வளவு மோசமானாலும் பேசலாமா, ஆனா அவங்க மேல ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தா பாசிச போக்குன்னு சொல்லுவாங்களாமா. இதே மாதிரி இங்க இருக்கக்கூடியவர்கள் மீது இங்க இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் ஏதாச்சும் ஒரு கருத்து சொன்னாங்கன்னா உடனே கைது பண்ணி உள்ள வச்சிருவாங்களாமா. கருத்து சுதந்திரம் பாத்தீங்களா எப்படி இருக்கு? இவங்க சொன்னா கருத்து சுதந்திரமா, அப்போ இவங்க சொல்றது இவங்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா? எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவுடைய சித்தாந்தம், திமுகவினருடைய அந்த பேச்சு திறன், அவங்க பண்ணக்கூடிய அந்த அரசியல், இது எல்லாமே வத்தி போச்சு போல, சரக்கு காலி ஆயிடுச்சு போல. மத்திய அரசுக்கு எதிராகவும் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராகவும் இவங்களால அரசியல பண்ண முடியல போல. அவங்களால சமாளிக்க முடியாம சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சு, ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகளை வச்சு மத்திய அரசுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் பேச வைக்கிறாங்க. இத பாருங்களேன். ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றால் என்ன, நான் வழங்குகிறேன். கன்னியாகுமரி சிறுமி ஜாக்லின் ரோஸ், அதாவது இந்த குழந்தை மத்திய அரசு இத மாதிரிலாம் காசு கொடுக்க மாட்டேங்குதான், மத்திய அரசு கொடுக்கலனா என்ன, நான் என்னுடைய தமிழக அரசுக்கு காசு தரேன், நான் சேவிங்ஸ் வச்சிருந்த காசை எடுத்து நான் தரேன்னு சொல்லி ஏதோ ஒரு செக்லாம் எடுத்து அந்த குழந்தை காட்டுது. அந்த வீடியோவை ஒரு ஊடகம் விடாம எல்லா ஊடகத்திலுமே போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களும் அந்த வீடியோவை ஷேர்லாம் வேற பண்றாங்க. வணக்கம், என் பேர் டாஃப்லின் ரோஸ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். குமரி மாவட்டத்தை சேர்ந்தவள். அனாதை மொழியான இந்தி மொழி எம் ஆதி மொழியான தமிழை ஆள நினைக்கலாமா? இந்தி மொழியை என்றும் எதிர்ப்போம். தமிழுக்கு அமுதென்றும் பெயர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கும் நேர். தமிழே அறம், தமிழே உயிர். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்கவில்லை என்றால் என்ன? இதோ நான் என்னுடைய சிறு சேமிப்பு நிதியிலிருந்து ரூபாய் 5000 தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு மகிழ்வோடு வழங்குகிறேன். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க.
இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த பாப்பா, அந்த பாப்பா பேசுனது நீங்க பாத்தீங்க இல்லையா? அந்த பாப்பா படிக்கிற ஸ்கூலு என்ன ஸ்கூலு? ட்ரினிட்டி சிபிஎஸ்இ ஸ்கூலு. ஓகேங்களா? அது சித்திரம்கோடு அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. இந்த குழந்தை படிக்கிறதே சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான். அந்த குழந்தை மும்மொழி கல்விக் கொள்கையில தான் படிச்சிட்டு இருக்கும் கூட. ஆனா அந்த குழந்தைய வச்சு எப்படி மத்திய அரசுக்கு எதிராகவும் இந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் பேச வைக்கிறாங்க பாத்தீங்களா? இதே மாதிரி ஒரு 4 நாள் முன்னாடி வேற ஒரு குழந்தை பேசின வீடியோவும் எல்லா செய்திகளையும் போட்டிருந்தாங்க. இந்த வீடியோவும் எல்லா திமுக அமைச்சர்களும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இத மாதிரி செட்டப் பண்ணி குழந்தைகளை பேச வச்சு வீடியோ எடுக்கிறாங்க இல்லையா? இது எல்லாமே திமுகவினருடைய பசங்க தான். பப்ளிக் யாரும் இது மாதிரிலாம் பண்றதே கிடையாதுங்க. திமுக இருக்கக்கூடியவர்கள் தான் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வராங்க. அது குழந்தைய வச்சு வீடியோ எடுத்து போடுறாங்க. இந்த விவகாரத்தை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இவங்களுடைய பசங்க எல்லாருமே சிபிஎஸ்இ ஸ்கூல்ல, பிரைவேட் ஸ்கூல்ல, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல மும்மொழி கல்விக் கொள்கை தான் படிக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைகளை வச்சு மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக பேச வைக்கிறாங்க. எப்பேற்பட்ட அரசியலை பண்றாங்க பாருங்களேன். இவங்க குழந்தைங்க படிக்கலாமா, ஆனா நம்ம குழந்தைங்க யாரும் மும்மொழி கல்விக் கொள்கையில படிக்க கூடாதாமா. இது மாதிரிலாம் குழந்தைகளை வச்சு நீங்க வீடியோ போடுறதுனால உங்களுக்கு பெருசா எந்த விதமான சிம்பத்தியும் கிரியேட் ஆக போறதில்ல. அதற்கு பதிலாக எல்லாருமே உங்களை பார்த்து கேள்விதான் கேட்பாங்க. உன் குழந்தைலாம் மட்டும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கலாம், உன் குழந்தைலாம் மும்மொழி கல்விக் கொள்கை படிக்கலாம், உன் குழந்தைலாம் ஹிந்தி பிரெஞ்சு எல்லாம் படிக்கலாம், ஆனா என் குழந்தைங்க எதுவுமே படிக்க கூடாதா, ஹிந்தி படிக்க கூடாதா, வேற ஒரு லாங்குவேஜ் படிக்க கூடாதான்னு சொல்லி மக்கள், ஏழை எளிய மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்காங்களும் கூட. இத மாதிரிலாம் பொய்யான செய்திகளை, அவதூறு செய்திகளை பரப்புறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமாவே இருக்காதுங்களா? அது ஸ்கூல்ஸ்ல, இங்க தமிழகத்துல உள்ள ஸ்கூல்ஸ்ல குழந்தைகளுக்கு எவ்வளவு கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதற்கு எதிராக எதுவும் பேசுறது இல்ல, அதற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் பெருசா எடுக்கிறது இல்ல. ஆனா அந்த குழந்தைகளை வச்சு, இதே மாதிரி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளை வச்சு மத்திய அரசுக்கு எதிராக பேச வைக்கிறீங்களே, ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? இப்ப இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், இந்த விஷயத்தை இதை பாருங்க. அலிஷா அப்துல்லா, இவங்க பாஜக இருக்கிறவங்க தான். அரசு பள்ளி மாணவர்களை படிக்க விடாமல் பள்ளியில் இருந்து அழைத்து வந்து திமுக டி ஷர்ட் அணிவித்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள வைக்கும் அளவிற்கு வந்துவிட்டது இந்த ஆளுங்கட்சி திமுக. ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களின் வாழ்க்கையை பலி கொடுத்து தாங்கள் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் பணக்கார குழந்தைகளுக்கு மட்டும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கின்றது. இந்த போலி ஹிந்தி எதிர்ப்பு கூட்டம் நடந்தது கொரடாச்சேரி அப்படின்ற ஒரு இடத்துல சொல்லி இவங்க போட்டிருக்காங்க. அதாவது ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைங்களை வச்சு ஹிந்திக்கு எதிராக இது மாதிரி ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை இவங்க பண்ணிருக்காங்களாமா, திமுக காரங்க பண்ணிருக்காங்களாமா. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்க, நீட்டுக்கு எதிராக நாங்க கையெழுத்து போராட்டம் பண்றேன்னு சொல்லி இந்த ஸ்கூலுக்கு போற குழந்தைகளை எல்லாம் மடக்கி அந்த குழந்தைகளை ஹிந்திக்கு எதிராக கையெழுத்து போட வச்சாங்க. ஏங்க குழந்தைங்களை, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களை வச்சு அரசியல் பண்றீங்க? இவங்க வீட்டு பசங்க எல்லாருமே நல்ல நல்ல ஸ்கூல்ஸ்ல படிக்கணும், மும்மொழி கல்விக் கொள்கையில படிக்கணும், அவங்க லைஃப்ல நல்லா படிச்சு செட்டில் ஆகணும். ஆனா நம்ம வீட்டு பசங்க இவங்களுக்கு ஆதரவாக கொடியை மட்டும் தூக்கிட்டு சுத்தணும். எந்த ஒரு நியாயங்க இது? இந்த சமூக நீதி சமத்துவம் எல்லாம் பேசுவீங்க இல்லையா, அது இதுதானா? எல்லா குழந்தைகளுக்கும் சமமான கல்வியை உங்களால கொடுக்க முடியல, நீங்க எப்படி இங்க சமத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசலாம்? அது மாதிரிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்காங்க? இந்த எல்லா விவகாரத்தையுமே சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அண்ணாமலை அவர்கள் பங்கமா கலாச்சி விட்டுருக்காரு. ஸ்டாலின் அவருடைய மனநிலையை நாம செக் பண்ணணும், அவருடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றத நாம பார்க்கணும், கண்டிப்பா நாம அதை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. உண்மையாலேயே அண்ணாமலை அவர்கள் செஞ்சது ஒரு தரமான செய்கை தான். அந்த வீடியோவும் கொண்டு வந்திருக்கேன், தயவு செய்து பாருங்க. அடிக்கடி ஒரு டாக்டரை கூப்பிட்டு மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. அமெரிக்க ஜனாதிபதி பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுல ஒரு முறை மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. நான் தவறா சொல்ல முதலமைச்சரை பத்தி. ஒரு மருத்துவர் சர்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை வெளியிடுவாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ் ஃபிட் டு லீட் அமெரிக்கா. இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த முகநூல் பதிவை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. யாரும் சொல்லாதப்ப, அதை பத்தி யாரும் பேசாதப்ப, அதை பற்றி யாரும் கருத்து சொல்லாதப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடணும்? இது பிரதமர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசின வீடியோ நான் பிளே பண்ணிட்டு சொல்றேன், கொஞ்சம் தயவு செஞ்சு கவர் பண்ணுங்க. சரி, நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசுறாங்க. அந்த மாடல்ல மறுசீரமைச்சா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் 100 சீட்டு காணாம போயிடும். அதை நான் ஏற்கவில்லை. இது பிரதமர் பேசுறார். நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா தெலங்கானால பேசும்போது சொல்றாங்க. அந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன். காங்கிரஸ் மாடல் ஆஃப் டீலிமிட்டேஷன்ல 100 சீட்டு தென் மாநிலங்களுக்கு காணாம போயிடும். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எதற்காக காங்கிரஸ் புரளி பரப்புறாங்க? இது லோக்சபா எலெக்ஷன் அப்ப எதற்காக காங்கிரஸ் கட்சி புரளி பரப்பணும்? இது பிரதமர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருக்கக்கூடிய கருத்து. அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ என்டியோ
அல்லது பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ யாருமே தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசல. எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும்? எதற்குனா அவர்கள் 3 மொழி கொள்கையிலே தோற்று விட்டார்கள். இப்ப மடை மாற்றணும். தமிழ்நாட்டில் பொதுமக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல டிஎம்கே. ஒரு 4 பேர் மட்டும் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க. அதுலயும் சங்கரன் கோயில்ல காமெடி என்னன்னா, அந்த பெயிண்ட் அடிக்க போனவங்களுக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரியல, அவன் போய் இங்கிலீஷ பெயிண்ட் அடிக்கிறான். அதனாலதான் டிஎம்கே தொண்டர்களை சொல்றேன், தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வாங்க. இன்னொரு டிஎம்கே தொண்டர் சொல்றாரு, அண்ணா இங்கிலீஷ் மேல இருக்குன்னு இது, ஆனா ஹிந்தி மேல இருக்குன்னு இது இங்கிலீஷ். அதுக்கப்புறம் இங்கிலீஷ பெயிண்ட் அடிச்சுட்டு ஹிந்தி பெயிண்ட் அடிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு டிஎம்கேல இந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை தான். இதையெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டாரு, ஓ இந்த 3 மொழி பிரச்சனை நம்ம பேசினா மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, இது அப்படியே மடை மாற்றி சம்பந்தமே இல்லாம தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசலாம். அதனால இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் அரசியல் பிரமாண சட்டத்தில் சத்திய பிரமாணம் பண்ணி வந்திருக்கிறார். முதலமைச்சருடைய முக்கியமான வேலை மக்கள்கிட்ட பயத்தை ஏற்படுத்தக்கூடாது, மக்கள்கிட்ட அமைதி ஏற்படுத்ததான் முதலமைச்சருடைய முதல் வேலை. ஆனா நம்ம முதலமைச்சர் எதற்காக பயத்தை ஏற்படுத்துறாங்க? இங்கே பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, பிரதமர் மோடி அவங்க இருக்கும். பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறாங்க, தென் மாநிலங்களுக்கு இந்தியாவில் எந்த மாநிலங்களுக்கும் பாதிப்பு வராது. ஏன் முதலமைச்சர் மறைக்கிறாங்க? அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் 2001 வர இருந்த மறுசீரமைப்பை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் என்டிஏ 2026 வரை ஒத்தி வச்சோம். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1971 இவங்க சொல்றாங்க, 76 வந்துச்சு. அது 25 ஆண்டுகள். 2001 தொகுதி மறுசீரமைப்பு பண்ணியிருக்கணும். ஆனா வாஜ்பாய் அவர்கள் 25 ஆண்டு ஒத்தி வச்சாங்க, அதான் 2026 வருது. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய தலைவர் வாஜ்பாய் அவர்கள் அப்ப என்டிஏ பிஜேபி நாங்கள் அப்ப யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒத்தி வச்ச நாங்க 2026 எதற்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவோம்? அதனால முதலமைச்சர் இது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது மிக மிக தவறு. ஒரு முதலமைச்சரே பொய் சொல்லி, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முதலமைச்சருடைய அறிக்கையை நான் படிக்கிறேன், சொன்னார்கள், கேட்டேன், வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, இதான் நம்பர், தமிழ்நாட்டுக்கு 22 வரணும், 10 தான் வருது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் யாரு சொன்னாங்கன்னு சொன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்கும். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்க போகணும்னா முதலமைச்சர் சொல்லணும், இவங்க சொன்னாங்க, பார்லிமெண்ட்ல சொன்னாங்க, பிரதமர் சொன்னாங்க, அல்லது ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் என் கை கிடைச்சது. எதுவுமே இல்லாம அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் டீ காஃபி பஜ்ஜி சாப்பிட்டு வர போனோமானா? அதனால எங்களால் முதலமைச்சருக்கு அந்த டீ காஃபி பஜ்ஜி செலவு வேண்டாம் நாங்க நினைக்கிறோம். ஒருவேளை முதலமைச்சர் மனசை மாத்தி மார்ச் 4ஆம் தேதிக்கு முன்னாடி இல்ல இப்படித்தான் தகவல் வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா நாங்க ரீகன்சிடர் பண்றோம். அதனால் தயவு செய்து இது முட்டாள்தனம். இன்னைக்கு முதலமைச்சர் மடைய மாற்றி 3 மொழி கொள்கை விஷயத்திலிருந்து அப்படியே மாத்தி தொகுதி மறுசீரமைப்பு போறதை வன்மையா கண்டிக்கிறோம். இது மாபெரும் தவறு. இது முதலமைச்சருடைய பதவிக்கு அழகல்ல என்பதை தாழ்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும். இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்தாரு. ஒரு நிகழ்ச்சியிலையும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. அந்த இடத்துல இந்த டீலிமிட்டேஷன் குறித்து ரொம்ப தெளிவாவே பேசியிருக்காரு. உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவா இந்த டீலிமிட்டேஷன் குறித்து பேசியிருக்காரு. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் மக்களை பீதி அடைய வைக்கிற மாதிரி இது மாதிரியான விஷயங்கள் சொல்றாருன்னு தெரியல. ஆக்சுவலா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே யார் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, எந்த விஷயத்தை வச்சு, எந்த டேட்டாவை வச்சு அவங்க சொன்னாங்க அப்படின்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லவே இல்லை. அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இப்படி இருக்கலாம், அப்படி சொல்றாங்க, அப்படி ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு. ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் இப்படி எல்லாம் பேசலாமா? நீங்களே சொல்லுங்க. வெட்டு 1 துண்டு 2 பேசணும், இப்படிதான் இவங்க தான் அவங்க தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பேசணும். பட் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது மாதிரி பேசவே இல்லை. இந்த கேள்விகளை நம்ம எழுப்பணும்னா ஊபிஸ்கள் என்ன பதில் கொடுக்குறாங்க? இப்ப நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ காமிச்சார் இல்லையா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் பேசினது, அது கொண்டு வந்து காட்டுறாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியுமா என்ன ஏதுன்னே நமக்கு தெரியல. மோடி அவர்கள் என்ன சொல்றாரோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இந்த ஊபிஸ்கள் பேசிட்டு வரானுங்க, அதை பரப்பிட்டு வரானுங்க. அதுலயும் ஒரு சில பேர்லாம் ரொம்ப உக்ரமா அழுது புரண்டெல்லாம் பேசியிருக்காங்க. வேற உண்மையிலேயே எனக்கு புரியவே இல்லை. திமுகவுடைய அந்த ஸ்டஃப், அந்த அரசியல் பண்ணக்கூடிய ஸ்டஃப் காலி ஆயிடுச்சு போல, சரக்கு காலி ஆயிடுச்சு போல. அதனாலதான் சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு பேச வைக்கிறாங்க, மத்திய அரசுக்கு எதிராக, பாஜக எதிராக பேச வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாத விவகாரங்களை ஊதி ஊதி பெருசுபடுத்துறாங்க.
சம்மந்தமே இல்லாத விவகாரங்களுக்கெல்லாம் ரொம்ப அக்ரெசிவா ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்றாங்க. ஏன் தான் இவங்க இப்படி பண்றாங்கன்னு தெரியல. பண்றதுதான் பண்றீங்க. உருப்படியா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட், எவிடன்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பேக் போனா இருக்கும். ஆனா நீங்க அது மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்றீங்களே. போய் மாட்டிக்கிற மாதிரி தானே பண்றீங்க. நாம 2025ல இருக்கோம். டிஜிட்டல் யுகத்துல இருக்கோம். நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையா பொய்யான்றதை ஈஸியா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. தட்டுனா எல்லா டேட்டாவும் வந்துட போகுது. இந்த நேரத்துல கூட இது மாதிரிலாம் பொய்யா பேசுனீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு தானங்க பேக் ஃபயர் ஆகும். இதெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்களாங்க. வாட் எவர் அவங்க பண்ணக்கூடிய காரியங்கள் பாஜகவுக்கு சாதகமா தான் இருக்கு. திமுக பண்ணக்கூடிய இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் தமிழகத்துல பாஜகவை இன்னும் ஆழமா வளர்க்கதான் செய்யுது. பாஜகவுடைய சித்தாந்தத்தை இன்னும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கதான் வைக்குது. அண்ணாமலையோடைய பவரை இன்னும் அதிகப்படுத்துது. தமிழகத்துல பாஜக வளர்றதுக்கு அண்ணாமலை மட்டும் காரணம் கிடையாதுங்க. திமுகவினரும் தான் காரணம். அவங்க தான் முக்கியமான காரணம். சோ அதான் guys இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்தேகம் நடக்கும். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.